ஹலோ, வெல்கம் பேக் டு Tarot Talks தமிழ். ஸோ இன்றைக்கி உங்கள் பார்ட்னரோட கரண்ட் ஃபீலிங்ஸ் என்ன அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிற ஆல்ஃபபெட்ஸில் உங்கள் பார்ட்னரோட நேமோட ஃபர்ஸ்ட் லெட்டர் இருக்கான்னு பாருங்கள். உங்கள் பார்ட்னரோட நேமோட ஃபர்ஸ்ட் லெட்டர் இல்லை அப்படின்னா பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 நான் பிரித்து அப்லோட் பண்ண போகிறேன். மற்ற வீடியோஸ் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ரீடிங்குள்ளே போகலாம். இந்த எனர்ஜிஸ் பார்க்கும்போது நீங்கள் தான் உங்கள் பார்ட்னரை பிளாக் பண்ணியிருக்கீங்களோ, கோவப்பட்டு சண்டை பிளாக் பண்ணியிருக்கீங்களோ, அப்படி தான் இருக்குது. ஏன்னா உங்கள் பார்ட்னர் ரொம்ப ஆங்ஷியஸாக இருக்காங்க. அவங்க உங்ககிட்ட ரிகன்சைல் ஆகிறதுக்கு எவ்வளவோ வழியெல்லாம் கண்டுபிடிச்சி உங்ககிட்ட ரீச் அவுட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு இன்னொரு சான்ஸ் வேணும். இந்த ரிகன்சிலியேஷன் எனக்கு கண்டிப்பாக வேணும், நான் இதுக்கப்புறம் கரெக்டாக நடந்துக்குவேன், எனக்கு ஒரு சான்ஸ் கொடுன்னு சொல்லிட்டு தான் அவங்க உங்ககிட்ட கன்வே பண்ண நினைக்கிறாங்க. ஓகே, ஏன்னா அவங்களுக்கு தேவை இந்த கம்யூனிகேஷன். ரொம்ப கஷ்டப்பட்டு ஏதாவது பண்ணி உங்ககிட்ட பேசணும், சில விஷயங்களை புரிய வைக்கணும்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டுட்டு இருக்காங்க. ஓகே, ஆனால் நீங்கள் இந்த இடத்துல குயின் ஆஃப் ஸ்வார்ட்ஸாக இருந்து கட் ஆஃப் பண்ணுறீங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு எனர்ஜி நான் பார்க்குறேன். ஸோ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், 2 நைட்ஸ் இருக்குது, அது போக ஒரு 6 of Wands. ஸோ எப்படியோ சேஸ் பண்ணி உங்களை பர்சுவேட் பண்ணியாவது அவங்க உங்ககிட்ட இருந்து கம்யூனிகேஷன் உங்களை கம்யூனிகேட் பண்ண வச்சிருவாங்க அப்படிங்கிற ஒரு எனர்ஜி நான் பார்க்குறேன். ஒரு மாதிரி பரபரப்பான எனர்ஜிஸில் தான் உங்கள் பர்சன் இருக்காங்கங்கிறது பார்க்க முடியுது. ஸோ கண்டிப்பாக அவங்க ரிகன்சிலேஷன் நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட விருப்பத்தை உங்ககிட்ட கன்வே பண்ணுவாங்க. ஒருவேளை நீங்கள் பிளாக்கில் தான் அவங்கள போட்டிருக்கீங்க அப்படின்னா அன்பிளாக் பண்ணுங்கள், அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் கேளுங்க. ஏன்னா அவங்க ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க, ரிகன்சிலேஷன் நடக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப தீர்மானமாக இருக்காங்க. ஓகே, அதே மாதிரி அவங்களுக்கு உங்களை நினச்ச ஒரு பயமே இருக்குது, பயம் இருக்குது அவங்களுக்கு உங்களை நினச்சா. ஒரு வேளை நம்மளை மன்னிச்சு ஏற்றுக்கலைன்னா என்ன பண்ணுறது, நம்மளும் ஒன்றும் சின்ன தப்பு பண்ணல, ரொம்ப பெரிய தப்பு தான் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற அந்த ஒரு கில்ட் இருக்குது அவங்களுக்கு, ரிக்ரெட்ஸ் இருக்குது. ஓகே, அதனால தான் நீங்கள் பிளாக் கூட பண்ணியிருந்துருக்கலாம். ஓகே, ஸோ உங்களோட கரண்ட் சிச்சுவேஷனுக்கு உங்களுக்கு பர்சனல் ரீடிங்ஸ் தேவைப்படுது அப்படின்னா கன்சல்டேஷன்ஸ் ஓப்பனில் தான் இருக்குது. tarotalkstamil@gmail.com ஜஸ்ட் ஹாய்ன்னு மட்டும் இமெயில் அனுப்புங்க. என்னுடைய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் உங்களோட இன்பாக்ஸை சேரும். இதே மாதிரி இன்னொரு ரீடிங்கில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.